அது அந்த நிருபருக்கு பேசினது. புரியுறதா? நிருபர் நான் வரி கட்டினேன், நிருபர் கேட்கறது யாரு சார்? நிருபர் மாதிரி பேசணும். அப்படிங்களா? இப்ப நான் கூட வரி கட்டுறேன், அப்ப நானும் உங்களுக்கு கேள்வி கேட்க கூடாதுங்களா? இல்ல, அது யார் வேணா பேசுறதா. ஒரு நிருபர் பிரதமரை பத்தி என்ன சார் பேசுறது? என்ன பேசினாரு சொல்லுங்க. பர்சனலா பேசக்கூடாது. என்ன பர்சனலா என்ன பேசினாரு? இறுதி கேள்வி தானே கேட்டாரு. ஆமா, கௌதமியை பாப்பாரு, காஜல பாப்பாருன்ற நான் பேசலாமா? அவன் இந்த மாதிரி ஒரு லீடரை பத்தியும் பேசினா என்ன ஆகும்? அவர் பார்த்தது தானே சொன்னாரு, பார்க்காமல சொன்னாரு. ஆமாங்க, ஏதாவது ஒரு சம்பவத்துல வருவாங்க பார்ப்பாங்க. அதுக்காண்டி இவன் ஐயாக்குன்னு ஆடி கார்டு வச்சுக்கிட்டு இவன் ஃப்ராடு பண்ணுவான், இவனை பாக்கணுமா பிரதமர்? ஐ நோ ஐயாக்குன்னு வெல். பணம் வாங்கி பணம் திருப்பி கட்டாம பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃப்ராடு. அவனுக்காண்டி இவன் பேசுவான் நம்ம நிருபர். ஐயாக்கன்னு அவருக்காக போராடல, ஒட்டுமொத்த விவசாயிக்காக தான் போராடிட்டு இருக்காரு. அவன் ஃப்ராடு சார். இன்னும் ஐயா கண்ணு 25-30 இயர்ஸ் என் வீட்டுல எத்தனை நாளைக்கு வந்து கிடந்திருக்காருன்னு எனக்கு தெரியும். அவர் ஃப்ராடு. சரி, அதனால ஃப்ராடுக்கு விஜயமலையும் ஃப்ராடு தானே? விஜயமலையும் உங்க பிரதமர் பார்த்ததே கிடையாது அது வரைக்கும். அதுக்கு தான் சார் அரெஸ்ட் பண்றதுக்கு ஆர்டர் வாங்கியிருக்கோம். இந்த சோனியா காந்தி கொடுத்த பணம் 8,000 கோடி யூபிஏ பீரியட்ல சோனியா மன்மோகன் கொடுத்த பணம். டு யூ நோ தட்? சோனியா மன்மோகன் கொடுத்த பணமா இருக்கட்டும், மக்களோட வரி பணம் தானே. வசூல் பண்ணது யாரோட கடமை? இப்ப நீங்க கடனை யாருக்குமே கடனை கொடுக்கறது இல்லையா? அம்பானி கொடுக்கறது இல்ல, அதானி கொடுக்கறது இல்ல, யாருக்குமே கடன் கொடுக்கறது இல்லையா? எல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்களா? இடியட் மாதிரி பேசாதடா, போன் வைடா. முத மரியாதை பேசுங்க. மரியாதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன்.